என்னதான் நம்ம விஜயாவுக்கு ரோஹிணியை பிடிச்சிருந்தாலும் மனோஜை இன்சல்ட் பண்ணதுனால விஜயாவால் தாங்கிக்கவே முடியல. நம்ம ரோஹிணியை போய் லெஃப்ட் ரைட்டு வாங்கி விடுறாங்க. நீ கூட தான் கல்யாணத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருந்தேன்னு சொன்னேன். அப்போ நீ என்ன கன்சீவாக இருந்தியா, இல்லை யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, நான் உன்னை ஏதாச்சும் கேட்டேனா, நீ எதுக்காக இப்படிலாம் பார்த்து என் பிள்ளைய கேட்குற, நீங்கள் 2 பேரும் தான் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் இன்னொரு தடவை பேசாத அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டுட்டாங்க. நம்ம மனோஜுமே தனியாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. உன்னால தாண்டா நான் எங்கே பார்த்தாலும் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், அவளை பற்றின எந்த ஒரு விஷயமே நமக்கு தெரியாது, கல்யாணத்துக்கு முன்னாடி அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்தா என்ன செஞ்சிட்டு இருந்தான்னு எதுவுமே நமக்கு தெரியாது, இது எல்லாமே அவகிட்ட நீ கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு விஜய் அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம முத்து பர்மா தேக்கு ஒரிஜினல் கட்டில் நான் வந்துட்டு மேலே ரூம் கட்டினதுக்கப்புறம் அங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன், இப்போதைக்கு இந்த கட்டில் வந்துட்டு ஹாலில் இருக்கட்டும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து ஃபிட் பண்ணுறாங்க. இதுக்கு கண்டிப்பாக எகெயின்ஸ்ட் யார், அதே 3 பேர் தாங்க, விஜயா, ரோஹிணி, மனோஜ் 3 பேருமே மாற்றி மாற்றி திட்டுறாங்க, கலாய்க்கிறாங்க. அது எல்லாமே கொஞ்சம் கூட மைண்ட் பண்ணிக்கவே இல்லை நம்ம முத்து. நான் இங்கே தான் கட்டில் போடுவேன் அப்படின்னு சொல்லி கட்டில் போட்டுட்டாரு. இதை பார்த்த நம்ம ஸ்ருதிக்கு ஒரே சந்தோஷம், ஒடியாந்து அந்த கட்டில் மேலே துள்ளி குதித்து விளாண்டுட்டு இருக்காங்க. இது ஒரிஜினல் கட்டில் தான், எங்கள் அப்பாவும் இந்த மாதிரி தான் வந்துட்டு எங்கே வெளியில் போனாலும் ஒரு நல்ல குவாலிட்டியாக இருந்தால் வாங்கிட்டு வந்துடுவார், இது பியூர் நல்ல தேக்கு தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு சர்டிஃபிகேட்லாம் வேற கொடுத்துட்ருக்காங்க. இதை பார்த்த நம்ம மனோஜ், ஏமா இதெல்லாம் டூப்ளிகேட்டே உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்க ஒரே டூப்ளிகேட் நீதாண்டா அப்படின்னு நம்ம முத்துவும் பதிலுக்கு பதில் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் ரவி இருந்துட்டு எங்கள் ஹோட்டலில் ஒரு பெஸ்ட்டு கப்பிள் அப்படிங்கிறதுக்காக ஒரு காம்படிஷன் நடத்துகிறாங்க, அதுக்கான 3 அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம 3 பேருமே போய் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் ஓகேடா, இவனுக்கு தான் கேள்விக்கு பதில் தெரியுதோ இல்லையோ, கேள்வியே இதுங்க 2 பேருக்கும் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் முத்துவையும் மீனாவையும் கலாய்க்கிறாங்க. ஆரம்பத்தில் என்னவோ அவங்க 2 பேரும் சரி பரவாயில்ல நம்ம இந்த காம்படிஷனுக்கு போக வேணான்னு தான் யோசிக்கிறாங்க. இருந்தாலுமே இல்லை நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக கலந்துக்கணும், இதில் ஜெயிச்சா 1 லட்சம் ரூபாய் பரிசு தரதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ரவி சொன்ன உடனே நம்ம முத்துக்கும் மீனாவுக்கும் ஒரே சந்தோஷமாயிடுச்சு. எப்படியாச்சும் நம்மளும் இதில் கலந்துக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இதோட எபிசோடுக்கு எண்டு கார்டு போடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளை எபிசோடில்.